ஒரு காட்டுப்பகுதி. அவர் மண்ணால் செய்த ஒரு சிவலிங்கம். மாதங்கள் பல ஓடின. ஆனால் அவர் செய்த சிவலிங்கம் அது அப்படியே இருந்தது. பூஜை செய்த மலர்களும் கூட வாடாமல் இருந்தது. இது எப்படி சாத்தியம்? இது ஒரு கதை அல்ல, தமிழ்நாட்டில் நடந்த உண்மை சம்பவம். சோழர் காலத்தில் உருவான இந்த கோவில் பிரளய காலத்திலும் கூட அழியாமல் இருந்தது என்று இங்குள்ள கல்வெட்டுகள் சொல்கின்றன. ஆனால் இந்த கோவிலின் உண்மையான அதிசயம் ஒரு மன்னனின் அனுபவத்தில்தான் ஆரம்பமாகிறது. இது ஒரு கோவில் இல்ல, ஒரு சக்தி மையம். ஆனால் இந்த கோவிலின் சக்தி இதோடு முடியவில்லை. இங்கு வழிபட்டால் குருதோஷம் கூட நீங்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். ஏன் இந்த கோவில் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? அதற்கு பின்னால் இருக்கும்